ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வியாழக்கிழமை காலையில கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக. வெலனாய் திடனாய் இருக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு மாலையில சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது, வந்து கலந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். ஜெபிக்க தெரியாதவர்களாம் வந்து பழகி கொள்கிறதான இடம் கூட இந்த சகோதரர்களின் ஜெபம். வந்து கலந்து கொள்ளுங்கள். கடந்த 2 வாரங்களாக நானும் கடைசி நேரத்தில் வந்து கலந்து கொண்டேன். முடிகிற நேரத்தில் நானும் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை இயேசுநாதர் உயிர்ப்பித்தார். அப்போ நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? மரித்தவர்களா இருந்தோம். எதுல மரித்தோம்? அக்கிரமங்களாலே மரித்தவர்களா இருந்தோம், பாவங்களினாலே மரித்தவர்களா இருந்தோம். நீதினா என்ன தெரியாது, நியாயம்னா என்ன தெரியாது, பரிசுத்தம்னா என்ன தெரியாது, உண்மைனா என்ன தெரியாது. ஏன்னா நம்ம செத்து போயிருந்தோம். ஆனால் நம்மை அவர் உயிர்ப்பித்து என்ன செய்கிறார் என்று கேட்டால், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். So we are risen with Christ. அது ரொம்ப முக்கியமான காரியம். அது சொல்லிட்டு அந்த விதமான ரட்சிக்கப்பட்டதான நமக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று கேட்டால், 10ஆம் வசனத்துல, நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் தன்னை ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார்களோ, எந்த ஒருவர் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாயிருந்து அதிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள் என்று கேட்டால், நன்மை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதைத்தான் 1 பேதுருவில் நாம் வாசிக்கிறோம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் செய்யாதபடி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களுக்கு நன்மை செய்யும். ஸோ என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, நாம் தீமை செய்கிறவர்கள் அல்ல, யாருக்கும் தீமை செய்கிறவர்கள் அல்ல, நன்மை செய்கிறவர்கள் சொல்லியிருக்கிறது. ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். Now we are the workmanship of God. கர்த்தர் நம்ம இப்ப மற்றிலும் வித்தியாசமா மாத்திட்டார். அதைத்தான் எபேசியர் 5:17 சொல்லியிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிதான மனுஷன் என்ன செய்வான் என்று கேட்டால், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாய். அப்படித்தான் இந்த இந்திய தேசத்திற்குள்ளே வந்த மிஷனரிமார் இங்கே பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நன்மை செய்ய ஆரம்பித்தார்கள். குஷ்டரோகிகள் மத்தியில, ஒன்றும் இல்லாதவர்கள் மத்தியில் கடந்து சென்று இயேசுவை அறிவித்தார்கள். நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். மாத்திரமல்ல, அவைகளில் நாம் நடக்கும்படி, நன்மை செய்கிறது நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். நம்மை உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவர்களாய் நடக்கும்படி அவர் ஆயத்தம் பண்ணார். இந்த காலவெளியில நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், காணியாட்சிக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய ஜனமாயிருந்தால் நன்மை செய்ய பழகிக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில நற்கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற மக்களாய் நாங்கள் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். இதற்காகவே அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை உயிர்ப்பித்தீர். இனி நாங்கள் நற்கிரியைகளின் மூலமாய் இயேசுவின் பிள்ளைகள் என்று, உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று உலகத்துக்கு பரிசாற்ற எங்களுக்கு உதவி செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.